வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சூப்பரான குருமா. ஆனா இந்த குருமால நம்ம என்ன காய் போட்டிருக்கோம் அப்படிங்கறத விஷயம். நான் இதுல முள்ளங்கி போட்டு செஞ்சிருக்கோம். முள்ளங்கி போட்டு பொதுவா நம்ம சாம்பார் தான் வைப்போம். அதுலயும் நிறைய பேர் முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க குருமா ட்ரை பண்ணி பாருங்க. முள்ளங்கி வச்சு யாருக்குமே தெரியாது இது முள்ளங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலுடைய செம சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்கு, பூரிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான முள்ளங்கி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் துருவி. இந்த தேங்காவை மிக்சியில போட்டுடலாம். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் விழுத. இப்போ இந்த குருமாக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு முள்ளங்கி, இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் முள்ளங்கி. நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா நான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க முள்ளங்கிய. கூட நான் பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். ஒரு 1/4 கப் பட்டாணி. இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட் அந்த மாதிரி எது வேணுமோ நீங்க கூட ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது 2 மட்டும் தான் போட்டு குருமா பண்ண போறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு குட்டியூண்டு வெங்காயம் அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய். மசாலாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இன்னைக்கு நம்ம ப்ரெஷர் குக்கர்ல தான் செய்ய போறோம் இந்த குருமா. ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நம்ம கருவேப்பிலை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி 2ஐயும் சேர்த்திடலாம். அதுக்குள்ள இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டா வதங்கட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும், தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதோட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது பச்சை வாசனை போக வதங்கட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டாணியை சேர்த்திடலாம். கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த முள்ளங்கியும் சேர்த்திடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தனால கீழே கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா அந்த கீழே இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் விட்டு வந்துடும். அந்த குக்கர்ல இருந்து தீஞ்சு போகாம இருக்கும் நம்ம வதக்க வரைக்கும். இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வதக்கிடுங்க. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவும் சேர்த்திக்கலாம். மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதையும் சேர்த்தி இதோட வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த காய் மசாலாஸ் எல்லாமும் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்திடலாம். இந்த மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணி இதுல விட்டுடலாம். குருமாவோட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கலாம். நீங்க எதுக்காக செய்றீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு செய்றீங்கன்னா கொஞ்சம் திக்கா கூட செய்யலாம். இந்த இட்லி, தோசைக்கு அந்த மாதிரி செய்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்திக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்க போறேன். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறோம், அதனால இது திக்காகும். தேங்காவுமே இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி நம்ம நான் 3 விசில் விட போறேன். நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு 3 விசில் விட போறேன். அதுக்குள்ளேயும் நம்ம காயெல்லாம் வெந்துடும் நல்லா. இப்போ இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா நம்மளோட முள்ளங்கி பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா வெந்துருச்சு நம்மளோட முள்ளங்கியும். இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கூட வேணா நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்மளோட முள்ளங்கி குருமா இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கூட வேணா நீங்க வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.